கிளைய நல்லாடுங்க. டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு போகாம அடிச்சோணும். ஏன் புள்ளைய போட்டு இப்படி சும்மா மிரட்டுறீங்க? நீயும் சேர்ந்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்கல. பள்ளிக்கூடத்துக்கு போகாம மாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கான். டேய், என்னடா பொருளாத படிப்பு? உங்க தாத்தன் படிச்சானா, உங்க அப்பன் படிச்சானா, இல்ல நீ தான் படிச்சியா? படிப்பு படிப்புன்னு பிள்ளைய போட்டு உசுர வாங்குற. நீ போடா வேறாண்டி, நீ மாட்டமையா? அந்த ஆளு பேச்ச கேட்டுக்கிட்டு மாட்டை ஓட்டிட்டு வந்தியா? இந்த வாரச்சந்தையில இந்த மாட்டை கொண்டு போய் அடிமாட்டுக்கு வித்துட்டு வந்துடுறேன், எல்லாம் சரியா போயிடும். டேய், மாட்டை சந்தையில் கொண்டு வித்துட்டா உழவுக்கு ஒன்ன கட்டி விழுகிறதா, உரத்துக்கு ஒன்ன போட்டு மிதிக்கிறதா? பேச வந்துட்டான், போடா. உழுவுறதுக்கு டிராக்டர் வந்துருச்சு, எருவுக்கு பதிலாக உரம் வந்துருச்சு. அதுவே தெரியாத முட்டாளா தானே இருக்கிறீங்க. அதுக்கு தான் என் மகனை நான் படிக்க வைக்கிறேன். வாடா தம்பி, தாத்தா வாடா. கவலைப்படாத பிறாண்டி, அவன் போனதுக்கு அப்புறம் நீ வந்துரு, பார்த்து போப்பா. பொங்க கோயில்ல வச்சாவே தனி ருசி தான் இல்லக்கா. 1 2 3 என்னங்க? என்னம்மா? அங்க பாருங்க, 7 8 9. என் அண்ணன் பையனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப பொருத்தமா இருக்கும்லங்க. பொருத்தமா இருக்கும். ஏன் ஓமாளுக்கு மட்டும்தான் பொருத்தமா இருக்குமா? ஏமாளுக்கு தான் பொருத்தமா இருக்கும். சீமை இல்லாத பிள்ளை பத்த மாதிரி நல்ல கதை வச்சுக்கிட்டுறாங்க. நீ பேச நல்லாத்தான் இருக்க. ஏன் உங்க வீட்டுல தான் பொண்ணு இருக்கா? என் வீட்டுல பொண்ணு இல்லையா? இல்ல என் பிள்ளை பொருத்தம் இருக்காதா? வந்துட்டு ஆட்டிக்கிட்டு உங்களுக்குள்ள ஏன் வீணா சண்டை? எப்பா எங்களுக்கு இப்ப தெரிஞ்சாலும்ப்பா. சீக்கிரம் வா. எங்க 3 பேர் வீட்டுல இருந்தே பொண்ணு இருக்கு. உங்க பேரனுக்கு எந்த வீட்டுல பொண்ணு எடுக்க போறீங்கன்னு சொல்லிருங்கப்பா. இந்தா பாருமா, உங்க 3 பேருடைய மகள்ல யாரையும் பேரனு கட்டிக்கிற சம்மதம். ஆனா யாருன்னு நீங்க 3 பேரும் தான் முடிவு பண்ணி சொல்லணும், சரியா? அப்பா, நான் தான் வீட்டுக்கு மூத்தவன், எனக்கு தான் முத உரிமை. நான் வேணாம்னு சொன்னாக்கா நடுவுல மாலை கட்டுங்க. அவ வேணாம்னு சொன்னானா சின்னவ மாலை கட்டுங்க. ஆமா, அக்கா சொல்றேன் சரிதானப்பா. அட என்னம்மா, சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்கள போய் கல்யாணம் காட்சின்னு பேசிக்கிட்டு சாமி கும்பிட வந்தீங்களா சண்டை போட வந்தீங்களா? போய் வேலையை பாருங்கம்மா. எப்பா, பின்னால வர்ற பிரச்சனை இப்பவே பேசி தீர்த்துப்படுறதுதான் நல்லது. இதான் சரி. இப்படி 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அப்புறம் நீங்க 3 பேரும் அம்பேல் நிக்க வேண்டியதான். யார் மகளை கொடுக்க போறோம்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? அப்ப அண்ணனே பார்த்து எந்த பொண்ணை கட்டினாலும் சம்மதம் தேப்பா எங்களுக்கு. இது சரியான முடிவு. இவங்க 2 பேருக்கு சம்மதம்னா எனக்கும் சரிதான்ப்பா. எனக்கும் சம்மதம்ப்பா. உனக்கு? எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா. ஆமா சரி. அப்ப சண்டை போடாம சாப்பிடுங்க. எனக்கு சம்மதம் இல்ல. அடியாத்தே, இது என்ன புது கதையா இருக்கு? நானே கோயில வச்சு இப்படி பேசிக்கிருக்க. சொந்தத்துல என் பையனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் தாத்தன் பூட்டன் காலத்துல இருந்து அத்தனை பேர் இதே கிராமத்துல விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என் மகனையும் விவசாயம் பண்ண சொல்றியா? அவனை பட்டணத்துக்கு படிக்க அனுப்ப போறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு அதே ஊர்ல அவனுக்கு அரசாங்க வேலை வாங்கி கொடுத்து அதே பட்டணத்துல நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எனக்கு என் மகன் வாழ்க்கை தான் முக்கியம். அப்புறம் சொந்தத்துல பொண்ணு எடுத்தா பிறக்கிற புள்ள ஊனமா பிறக்குமா? எனக்கு ஊனமான பேரனோ பேத்தியோ தேவையில்லை. எப்பா, உடம்புல ஊனமா இருந்து ஒண்ணு பிரயோஜனம் இல்லப்பா. இந்த மாதிரி மனசுல ஊனமா இருக்கி கூட பிறந்து என்ன செய்ய? இங்க பாரு, வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. உங்களை எல்லாம் சொந்தத்தெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்ட மாதிரி தானே இருக்கிறீங்க. உன் புருஷன் ஆடு வித்துக்கிட்டு இருக்கிறான் சந்தையில, இவ புருஷன் கீரை வித்துக்கிட்டு இருக்கான். இதோ அவ புருஷன் வேலையில அதை தண்டம். உங்களை மாதிரி தரங்கட்ட குடும்பத்துல இருந்து என் பையனுக்கு பொண்ணு எடுக்க சொல்றியா? பேசிக்கிட்டு கை வாங்குற. நீ என்னடி சொல்றது? என் வீட்டுல நானே செத்தாலும் நீங்க யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. போங்கடி. என்ன சொல்றது? நினைச்சுக்கிறோம்டா. கண்ணா, செலவுக்கு காசு வச்சுக்கோ. ஏங்க, அவன் தான் வேண்டான்னு சொல்றான்ல. அவன் படிச்சு வேலைக்கு போய் நம்ம கஞ்சி குடிக்கணுமா என்ன? இங்க இருக்கிற காடு கரையா பார்த்துக்கிட்டு நம்ம கூடவே இருக்கட்டுமே.
நீ அழகாத கண்ணா. இப்படி ஏதாவது சொல்லி அவனை நீ குழப்புவேன்னு எனக்கு தெரியும்டி. அதான் அவனை ஹாஸ்டல்ல சேர்த்து வர்றேன். ஏய், வாடா. எங்க பச்சை புள்ள கருப்பன் தான் சொந்த பந்தத்தையும் மண்ணையும் மதிக்காம தான் ஆசைப்பட்ட மாதிரியே கண்ணனை மேல் படிப்பு படிக்க வச்சு மெட்ராஸில் அரசாங்க உத்தியோகத்தையும் வாங்கி கொடுத்தான். மணி 8:30 தான் ஆகுது. அதுக்குள்ள சார் வணக்கம் சார். வணக்கம். நான் உங்கள் பிஏ மூர்த்தி. ஆஹா. வாங்க சார். மிஸ்டர் மூர்த்தி. சார். ஸ்டாஃப்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும். சார் இவங்க பேர் அமலா. வணக்கம் சார். வணக்கம். இவங்க நம்ம டைபிஸ்ட், சீனியர் அண்ட் சின்சியர். அதெல்லாம் அறிமுகமே நல்லா தான் இருக்கு. அமலா லீவ் லெட்டர். ஹலோ, சொல்லுங்க. ஏய், நான் பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நேத்து நைட் வரைக்கும் லீவ் போட்டுருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு வேலைக்கு கிளம்பி போயிட்டா. ஆபீஸ்ல இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு புதுசா வந்த மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதான். யோ, நானே இன்னைக்கு தான் வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமாம் சார். நான் எப்போ முக்கியமான மீட்டிங்னு சொன்னேன்? எனக்கு தெரியும்டி. என் அக்கா தங்கச்சி வந்தது பிடிக்காம லீவை கேன்சல் பண்ணிட்டு மீட்டிங்னு போய் சொல்லி ஆபீஸ்க்கு போயிட்டேன். ஆமா, போய் தான் சொன்னேன். நான் லீவ் போட்டது நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஊர்ல இருந்து வந்த உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு இல்ல. என்ன மூர்த்தி, இது வெறும் ட்ரெய்லர் தாங்க. வாங்க மெயின் பிக்சர் காமிக்கிறேன். வாங்க. அமலாவை அதிகாரி டீல் பண்ணட்டும், நம்ம ஒதுங்கி நிற்போம். சார் உட்காருங்க, நீங்க உட்காருங்க. வந்த சொந்தங்களை கவனிக்க மனசு இல்லாம போட்ட இதை கேன்சல் பண்ணிட்டு இதுல மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்ற. இந்த மாதிரி அட்வைஸை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நான் அவசரமா வர சொன்னதா சொல்லி ஏன் முன்னாடியே போனை கட் பண்ற. உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க ஒய்ஃபோட சொந்த பந்தங்கள்லாம் உங்க வீட்டுக்கு வருவாங்க, அப்ப தெரியும் என் கஷ்டம். பார்க்கலாம். மூர்த்தி சார், யார் இது, என்னன்னு கேட்டு அனுப்பு. நம்ம ஆபீஸ் அக்கௌண்டன்ட் சார். வணக்கம் சார். அக்கௌண்டன்ட்டா? ஏன் இவ்வளவு லேட்டா வர? சார் இப்பயாவது வந்து தொலைஞ்சானே. சார் அது வந்து ஏய், குடிச்சிருக்கியா? கள்ளச்சாரத்துல குளிச்சுட்டே வந்திருக்கான். வெளியே போ. ஆபீஸுக்கு புதுசா வேற வந்திருக்கா, கல்யாணம் வேற ஆகல. வெளியே போன. இப்ப நான் போறேன், கல்யாணம் மட்டும் பண்ணிப்பாரு, அப்ப தெரியும் நாங்கெல்லாம் எதுக்கு குடிக்கிறோம்னு. என்னையா சொல்றான் அவன்? உண்மையை சொல்றான் சார். அதுக்கு எங்க தெரியும், இதுதான் பேச்சுலர் ஆச்சு. இப்படி கண்ணனுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல 4 வருஷம் ஓடியே போச்சு. வந்துட்டாங்க, ஒரு நிமிஷம். ஐயா, உங்க பையன். கண்ணந்தா கொண்டாங்க, நான் பேசுறேன். நீ பேசு. டேய் கண்ணா, அம்மா பேசுறேன்ப்பா. அம்மா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேயா. உன் உடம்பெல்லாம் நல்லா பாத்துக்கிறியா? நான் நல்லா பாத்துக்கிறேம்மா. நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும்னு. என்னை பத்தி ஒன்றும் கவலைப்படாத. சரி, ஒரு சந்தோஷமான விஷயம் அப்பா சொல்லுவார். நான் ஃபோன் தரேன், நீ உடம்பு பாத்துக்கோப்பா. குடுமா. இந்தாங்க. தம்பி. அப்பா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நாமக்கல்ல இருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருந்தாங்க. நல்ல வசதியான குடும்பம், காரு, பங்களா, இடம்னு. நாம அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளை நல்ல வேலையில் இருந்தால் போதும், வசதியெல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. அதான் உங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்டுக்கலாமேன்னு. என்னப்பா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு, நீ அம்மாவும் பார்த்து எந்த பொண்ணை கை காட்டுறீங்களோ அவ கழுத்துல நான் தாலியை கட்டுறேன்ப்பா. என்னைக்குப்பா உங்க பேச்சு தட்டி இருக்கேன். சரி வச்சிருட்டா. உடம்பு பார்த்துக்கப்பா. சரிப்பா. சரின்ட்டா. அவன் நம்ம இஷ்டம் அப்படின்னுட்டான். ஏய் ராசாத்தி, மகன் வரான் பாரு. வாடா. அதே கண்ணா, வாப்பா, வா வா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியாம்மா? எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன். எதுக்கடா அவ்வளவு தூரம் நடந்து வர? என்கிட்ட சொல்லி இருந்தா வண்டியில கூட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்லப்பா. குடியா? குடி. கொண்டாப்பா.
ஏப்பா ம் மருமம் எப்படி இருக்கா? ஆ நல்லா இருக்காம்மா. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னய்யா அவ 3 மாசம் முழுகாம இருக்காம்மா. ஏங்க டேய் என்னடா சொல்ற? தம்பி என்னையா சந்தோஷமான விஷயத்த மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்லிட்டு அதானே. இருக்க? டேய் பாரு டேய் ஏப்பா ஒரு மாதிரியா இருக்க? எதுவும் பிரச்சனையா? சொல்லியா? இப்போ இருக்க வீடு அவளுக்கு பிடிக்கலையா? குழந்தை பத்து வருமா சொந்த வீட்டில் தான் இருக்கணுமா? இப்போ அங்கே இருக்க பிடிக்கலன்ட்டா, அதான் அவங்க வீட்டில் விட்டு வந்துட்டேன்ப்பா. என் மருமக கரெக்டாக தான்டா சொல்லியிருக்கா. என்னடா பார்க்குற? என் பேரன் வாடகை வீட்டில் பிறப்பானா? அவன் சொந்த வீட்டில் தான் பிறக்கணும். மருமக கரெக்டாக சொல்லியிருக்கா. கிறுக்கு போய் மாதிரி இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு பணம் தானே ஏதோ இருக்கே, அதில் 2 ஏக்கர் நிலத்தை விற்றா பணம் வரப்போகுது. அதெல்லாம் விற்க வேணாம்ப்பா. இங்கே பாரு, சொன்னா கேளு. ஒரு வாரத்துக்குள்ள விற்று பணத்தை போறேன். சொல்லு கேளுடா. தனி வீடா வாங்கு. என் பேரன் சொந்த வீட்டில் தான் பிறக்கணும். என் பேரனுக்கு எல்லாம் சொத்து அது எதுக்கு? அது சரியாதாயா சொல்றாரு அப்பா. இங்கே பாரு, அதுக்கான ஏற்பாடுகளை நாளைக்கே பண்றேன். ஒரு வாரத்துக்குள்ள இடத்த வித்து பணத்தை தரேன். மருமக ஆசைப்பட்ட மாதிரியே சொந்த வீடு வாங்கிரு. அதெல்லாம் சரி வராதுப்பா. நீ சும்மா போடி. நீ போய் ஏதாவது ஆமாங்க என் கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தூக்கி வச்சுட்டாங்க. ஏது வராம